ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு 75% மேலே பார்த்திங்கன்னா எல்லாருமே மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் வருவோம். அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு, நம்மளுடைய செலவுகள், நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் எல்லாருமே இருக்கோம். அடுத்த மாதம் சம்பளம் வரல அப்படின்னா எல்லாருமே கையை பிசைஞ்சிட்டு உட்காந்துட்ருப்போம், என்னடா பண்ணுறது அப்படின்னு. ஸோ மிடில் கிளாஸாக இருக்கிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இல்லத்தரசியாக இருக்கிறோம், இல்லைனா நம்ம இது வரைக்கும் சேமிக்கவே இல்லை, இனிமே தான் நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் நிறைய இந்த மாதிரி சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன். நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால நானும் இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் என்னுடைய ஃபேமிலிக்காக நான் சேவ் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஃபேமிலிக்காக அதை மட்டும் நம்ம யோசிக்காமல், நம்மளும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், நம்மளும் ஒரு மனுஷியாக நம்ம நினச்சிக்கிட்டு நம்மளுக்காகவும் நம்ம சேமித்து வச்சுக்கிறணும். நம்ம நல்லா ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ, ஒரு நல்லா நம்மளே க்ரூம் பண்ணிக்கிறதோ நம்மளும் பண்ணிக்கிறணும். நம்மளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் மற்றவங்களையும் நம்மளால் நல்லா கவனிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களையே நீங்கள் ஒரு நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கணும். இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எப்பயும் போல் ஒரு கோட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸ்பெண்ட் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் சேவிங். நம்மலாம் என்ன பண்ணுறோம், சம்பளம் வந்த உடனே எல்லாத்தையும் செலவுக்குன்னு கணக்கு எழுதிட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிறத தூக்கி நம்ம சேமிப்பில் போடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு சம்பளம் வந்த உடனே இவ்வளவு நம்மளுடைய சேமிப்பு அப்படின்னு எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுல தான் நம்ம செலவே பண்ணணும். இப்போ கடைசியிலலாம் பாருங்களேன், இப்போ மாத கடைசி வந்துருச்சு, நம்மக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் தான் இருக்குன்னா நம்மளுடைய செலவுகள் எல்லாத்தையுமே நம்ம சுருக்கிக்க ஆரம்பிப்போம். 1000 ரூபாய் தான் மிச்சம் இருக்குது, எப்படியாவது இதை வச்சு ஒரு 5 நாள் 10 நாள் ஓட்டிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதே இது மாதம் 1ஆம் தேதி நம்ம கையில் சம்பளம் வரும்போது தாம் தூம்னு எல்லாமே செலவு பண்ணிடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 10% இல்லைனா 20 30 உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ப மினிமம் ஒரு 10% உங்கள் சேவிங்ஸுன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறதுல தான் உங்களுடைய பட்ஜெட்டை போட்டு நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சேமிப்புன்னு இருக்கும். ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது அந்த சேமிப்பை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி சேவிங்ஸ். மாதம் உங்கள்கிட்ட எப்போ வருமானம் வருதோ, உங்களுடைய சம்பளம் வந்த உடனேயே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ப, ஆனால் நான் மினிமம் ஒரு 500 ருபீஸ்ன்னு சொல்லுவேன், அதை நீங்கள் எடுத்து தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க. நீங்கள் ஒரு ஆர்டி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸோ பேங்க்கோ ஏதோ ஒன்று. ஆனால் 1000 ரூபாயாவது நீங்கள் அந்த மந்த்லி கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் 5 இயர்ஸ் ஆர்டி இல்லைனா மினிமம் 1 இயர் ஆர்டின்ற மாதிரி போடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் 3 மாதம் ஆர்டி 6 மாதம் ஆர்டி அந்த மாதிரிலாம் போடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் பிளான் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த சேவிங்ஸை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சேமித்து வைக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் வருமானம் வந்த உடனே இந்த காசை நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் சேலஞ்சஸ். நீங்கள் சேவிங் சேலஞ்சஸில் நீங்கள் மந்த்லி சேவிங் சேலஞ்ச் இருக்குது, இல்லைனா 3 மந்த்ஸ் சேவிங் சேலஞ்ச், 1 இயர் சேவிங் சேலஞ்ச், அந்த மாதிரி சேவிங் சேலஞ்சஸ் நிறையா இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 20 ரூபாய் சேமிக்கிற மாதிரி, இல்லைனா வாரத்துக்கு ஒரு டைம் சேமிக்கிற மாதிரின்ற மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நம்மளுடைய சேனல்லே நிறையா சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருப்போம், அதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஆர்வம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் இந்த சேவிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு கணிசமான தொகை நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம சேமித்து வச்சுருப்போம். அது எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா நம்ம இவ்வளவு காசு சேமித்து வச்சுட்டோமா. ஏன்னா நம்ம ஒரு பெரிய தொகையை எடுத்து வைக்கும்போது தான் கஷ்டமாக தெரியும். ஆனால் டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காசாக எடுத்து வச்சோன்னா நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது. ஏன்னா சாதாரணமாக நம்ம ஒரு கடைக்கு போனாலே ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு சமோசாவோ ஒரு டீயோ குடிப்போம். அதே 20 ரூபாயை எடுத்து நம்ம சேமித்து வச்சோன்னா ஒரு மாதத்துக்கு யோசிச்சு பாருங்கள், ஒரு 600 ரூபாய் நம்ம கையில் சேவிங்ஸாக வந்துடும். ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஹோம்மேட் ஃபுட். நம்மள நிறைய பேர் எதுக்கு செலவு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் போய் சாப்பிட்றது, இல்லைனா ஆஃபீஸில் இருக்கும்போது வெளியில் சாப்பிட்றது, இல்லைனா பசங்களுக்கு கூட காலையில் டிஃபன் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கடையில் போய் வாங்கி கொடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டு அடைச்சி வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்தே வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்குறதோ, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ, நிறைய பேர் வந்து ஃப்ளாஸ்கில் டீ காஃபி கூட எடுத்துகிட்டு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு, அந்த மாதிரிலாம். ஸோ நம்மளால் வந்து காசும் மிச்சப்படுத்த முடியும். அதே மாதிரி நம்ம வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு தான் வந்து எப்பயுமே வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் காசுக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வாங்கின அந்த கிராசரிஸும் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து வீட்டு சாப்பாடை ப்ரிஃபர் பண்ணுங்கள். எங்கே போனாலும் சரி, நீங்கள் சாப்பாடை எடுத்துகிட்டு போகிற பழக்கத்தை நீங்கள் வந்து பழகிக்கோங்க. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாதம் கண்டிப்பாக இதுக்குன்னு மினிமம் ஒரு 500 ரூபாயாவது எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் பிள்ளைகளோ இல்லைனா வந்து சீனியர் சிட்டிசன்ஸோ இருக்கிறாங்க, இல்லைனா நம்மளுக்கே ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா கூட டக்குன்னு நம்ம வந்து காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம யார்கிட்டையும் போய் நிற்காமல் நம்மளுடைய செலவுகளை நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நிறையா தண்ணி குடிங்க, அதுக்கப்புறம் வந்து நல்ல சாப்பாடு வந்து ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுங்க. இந்த மாதிரி வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மெடிக்கல் செலவும் வந்து குறையும். இப்போ நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால உடம்புக்கு வந்து நிறையா வந்து கெடுதல்கள் வர ஆரம்பிக்கும், நோய்கள் நம்மளுக்கே வந்து தெரியாமல் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெடிக்கல் செலவு தான். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும். ஆனால் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஹெல்த்துக்குன்னு தனியாக நீங்கள் காசு எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா மாதம் மாதம் அது செலவு ஆகலை அப்படின்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய செலவு நம்மளுக்கு வந்து வச்சிடும். ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகும். அப்போ நம்ம மாதம் மாதம் சேர்த்து வச்ச காசை இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மினிமம் 500 ருபீஸாவது எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும். ஸோ 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் சேவிங். நம்ம வாரம் வாரம் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு வெளியில் போகிற பழக்கம் இருக்கும். அப்போ நம்ம மினிமம் எவ்வளவு செலவு பண்ணுறோம்? ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய். வெளியில் போனாலே வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நீங்கள் சும்மா ஒரு கடை தெருவுக்கு போனீங்கனாலே அங்கே ஏதாவது ஒரு பலூன் வச்சு விற்றுட்ருப்பாங்க, ஒரு பொம்மை வச்சு விற்றுட்ருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க கண்டிப்பாக அது வேணும்னு கேட்பாங்க. அது ஒரு நாளில் உடஞ்சி போயிடும். ஆனாலும் என்ன பண்ணுவோம், நம்ம அது ஒரு 20 ரூபாய் பலூனாக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படி சொல்லி விற்பாங்க. ஆனால் அதை நம்ம வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீக்கெண்ட்ஸில் நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கிறணும், இவ்வளவு தான் காசு இந்த வீக்கெண்டுக்கு நம்ம செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வாரம் வாரம் வந்து முன்னாலெல்லாம் கொஞ்சம் வெளியில் போகிற பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சும்மா நம்ம போய் என்ன செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ வீக்கெண்ட்ஸ் ஆச்சு என்னென்ன பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே நைட்டு வந்து நாங்கள் மூவி ஃபேமிலி டைம் சொல்லிட்டு மூவி ஏதாவது ஒரு டிவியில் வந்து போட்டு விட்டுருவோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஏதாவது ஒரு கனெக்ஷன் வச்சுருப்போம். நம்ம இல்லைனா நம்ம வந்து ஏதாவது யூஎஸ்பியில் ஏதாவது ஒரு படம் டவுன்லோட் பண்ணி கூட வந்து போட்டுக்கிறலாம். நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம், டிஸ்னி, ஹாட்ஸ்டார், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு மூவியை நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒரு 10 ரூபாய் 30 ரூபாய்க்கு ஒரு பாப்கார்னை வாங்கி நம்ம வந்து செஞ்சு வீட்லேயே வந்து நம்ம ஃபேமிலி டைமை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். வெளியில் போய் செய்கிற அந்த என்ஜாய்மெண்ட் விஷயத்தை விட நம்ம வீட்டில் செய்கிறது கூட வந்து நம்மளுக்கு காசு நிறையா வந்து மிச்சம் பண்ணும். வீட்லேயும் வந்து அந்த ஒன்றா இருக்கிற டைம் வந்து நம்மளுக்கு இன்னும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்போ பாண்டிங்கையோ இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளுடைய பார்ட்னர்கிட்டேயோ இல்லைனா நம்மளுடைய குழந்தைங்கக்கிட்டேயோ. ஸோ வீக்கெண்டுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து அந்த காசை மிச்சம் பண்ணி அதை வந்து நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸில் போட்டு வைக்கலாம். 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் யுவர் லோன்ஸ். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இஎம்ஐயே இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து நம்மளுடைய சம்பளம், என்கிட்ட வந்து ஒரு மெசேஜ் ரீசெண்டாக வந்திருந்தது யூடியூப்பில் கமெண்ட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2.5 லட்ச ரூபாய் அவங்கக்கிட்ட வந்து கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் நகையை விற்கட்டுமா அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 2.5 லட்ச ரூபாய் கடனுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து ஒரு 5 பவுனாவது நம்ம விற்றோன்னா தான் அந்த 2.5 லட்ச ரூபாய் கிடைக்கும். ஏன்னா அந்த இதில் வந்து
கழிச்சிருவாங்க ஃபுல்லாக நிறையா காசு. அப்போ நம்மளுக்கு அதுலேருந்து நஷ்டம் தான். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னா, என்றைக்குமே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது, ஒரு 6 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம், ஆனால் நம்மளுக்கு வந்து சம்பளம் ரொம்ப குறைவுனா அந்த டைமில் நம்மளால் நகையை வந்து விற்று அந்த கடனை அடைக்கலாம். பட் நம்மளால் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுடைய நகைகளை நீங்கள் அடகு வச்சுட்டு அந்த காசை எடுத்து உங்களுடைய லோனை நீங்கள் வந்து கட்டிக்கிறலாம். அப்படி இல்லை வேறு உங்களுடைய இஎம்ஐ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லைனா காசு சேமித்து வச்சு நீங்கள் வந்து அந்த லோனை கட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நகையோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதும் பார்த்திங்கன்னா நிறைய பேர்னால வாங்கவே முடியாது. இப்போ நம்ம கடைக்கு போய் ஒரு பவுன் வந்து 60,000 கூட வாங்க முடியாது. ஏன்னா அதுக்கு நம்ம வந்து வேஸ்டேஜ் பே பண்ணணும், ஜிஎஸ்டி பே பண்ணணும், அது மாதிரி மேக்கிங் சார்ஜ் பே பண்ணணுன்ற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு பவுனுக்கே ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அதனால் கோல்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சேல் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய இப்போ சேனல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு சேல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் போடுறாங்க. அதை பார்த்துட்டு நம்மளும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளும் நம்மளுடைய கோல்டெல்லாம் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு வருமானம் இருக்குது, அவங்க இன்றைக்கி அந்த கோல்டை விற்றாலும் நாளைக்கு அவங்க அதே அளவுக்கு அவங்களால வந்து கோல்டு வாங்க முடியும். ஆனால் நம்ம வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் வந்து கோல்டு இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டோன்னா நம்ம வந்து கையில் காதில் போடுறதுக்கும் நம்மள்கிட்ட எதுவுமே வந்து இருக்காது. அதனால் தயவுசெய்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நகைகளை வந்து விற்கிறத பற்றி நீங்கள் வந்து யோசிங்க. ஆனால் கடன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடனை அடைச்சிட்டு அந்த இஎம்ஐ மிச்சமாயிடுச்சேன்னு சொல்லிட்டு அதை நம்ம செலவு பண்ணக்கூடாது. அந்த காசையை எடுத்து நம்ம சேவிங்ஸ்ன்னு தனியாக போடணும். அந்த சேவிங்ஸில் எடுக்க முடியாத மாதிரி நீங்கள் வந்து போட்டு வைக்கணும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி தான் எப்பயுமே வந்து யோசிக்கணும். ஸோ 7வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்பேக், ஆஃபர்ஸ், ரிவார்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து அமேசான் பே இருக்கும், கூகுள் பே இருக்கும், அப்புறம் வந்து நிறைய பேர் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. கிரெடிட் கார்ட்ஸை நீங்கள் ரொம்ப ரொம்ப வைஸாக யூஸ் பண்ணிங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து அதிலேருந்து காசு மிச்சம் பண்ணலாம், ரிவார்ட்ஸ் நிறையா கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம பில்லே பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பில் பே பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கேஷ்பேக் கொடுக்குற ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறணும். நான் வந்து என்னுடைய ரீசெண்டான ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஷாப்பிங் ஹால் பற்றி தான். என்னுடைய பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதில் நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3600 ருபீஸ் எனக்கு ஆச்சுன்னு. அதை வந்து நான் வந்து காசாக நான் வந்து கொடுக்கல. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸில் இருந்து ஒரு கூப்பன் கொடுத்துருந்தாங்க அமேசானில். ஸோ அந்த வவுச்சர் வச்சு தான் நான் வந்து அந்த ஃபுல் அமௌண்ட்டுக்குமே நான் வந்து வாங்கினேன். ஸோ 3600 ருபீஸ்க்குமே வந்து அந்த 3500 ருபீஸ் வவுச்சரை நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் காசு செலவு பண்ணி தான் ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நான் நிறைய விஷயங்கள் நான் வாங்க மாட்டேன். ஆஃபர் ஏதாவது கிடைக்கிது, கேஷ்பேக்ஸ் கிடைக்குதுன்னா நான் அதை மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ கூகுள் பேலேயும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ஆஃபர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. இந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது, இந்த விஷயம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 10% அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வந்து இப்போ தேவையே படாது, ஆனால் உங்களுக்கு அதில் 50% ஆஃப் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வாங்கக்கூடாது. அது வந்து உங்களுக்கு நஷ்டம். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆஃபர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 8வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிவார்ட் யோர் செல்ஃப். நிறைய பேர் இதை நம்ம பண்ணுறதே கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. நானும் இதே விஷயம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வேலை செய்கிற காலத்துலேயும் சரி, எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கவே மாட்டேன். ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று எனக்குன்ற மாதிரி நான் என்றைக்குமே யோசிக்க மாட்டேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்யணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்யணுன்றதுக்காக நிறைய காசு வந்து அதுக்காகவே நான் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து என்னடா எல்லாருக்குமே செஞ்சுக்கிட்டு இருக்கமே, நம்மளுக்கு என்னைக்கு தான் நம்ம வந்து செய்யறது, நம்ம என்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்றதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம், ஒரு கசப்பு எல்லாருடைய மனசுலையுமே வந்துடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாத்துக்குமே போய் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம வந்து காசுக்காக நிற்கணுமே, நம்மளுக்குன்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்றது வந்து யோசிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ட்ரெஸ் பிடிக்குமா, பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்கிக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கிறீங்களோ அவ்வளவு சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை நீங்கள் வந்து பாதுகாக்க முடியும்.
ஸோ காசு விஷயத்தில் இப்போ நான் வந்து எனக்கு ட்ரெஸ் மேலேயோ அதெல்லாம் வாங்கணுங்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எனக்கு ஆசையே வரும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கணும், நம்ம வெளியிலே போகிறதில்ல, எதுக்கு சும்மா வீணாக செலவு பண்ணணுன்ற மாதிரி நான் யோசிக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து எதுவும் வாங்க வேணாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தனியாக ஒரு 500 ரூபாயோ, ஒரு 1000 ரூபாயோ, 200 ரூபாயோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் வந்து உங்களுக்கு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு உண்டியல் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த உண்டியலில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நான் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொல்கிறேன். கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பொருள் இருக்கும், ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை கண்டே பிடிக்க மாட்டாங்க. அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்க குழந்தைங்களும் சரி, ஹஸ்பண்டும் சரி, அம்மா அப்பா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த விஷயத்தை அவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிவார்டு பண்ணணும்னு கேளுங்க. அது மினிமம் ஒரு 10 ரூபா இருக்கலாம், இல்லைன்னா 100 ரூபா இருக்கலாம். ஸோ ஆளுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். அதே இது உங்களுடைய குழந்தைங்களும் அந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ரிவார்டாக கொடுங்க. அதை வந்து அவங்களுடைய உண்டியலில் சேர்த்து வைக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து எனக்கு ஒரு 10 ருபீஸ் கொடுங்க, இல்லைனா 50 ருபீஸ் கொடுங்க, இல்லைனா 100 ருபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அதை வந்து என்னுடைய உண்டியல் கணக்கில் நான் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிவார்ட்ஸும் வாங்கிக்கிறலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அதில் வந்து ஒரு சந்தோஷம் வரும். அவங்களும் என்னடா இவ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இவளே காசை வாங்கிக்கிறா, நம்மளுக்கு எதுவுமே இருக்க மாட்டேங்குது, அதனால் இனிமேல் நம்மளே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், இவளுக்கு காசு கொடுக்காம இருக்கலான்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய வேலைகளை அவங்களும் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். 9வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேவ் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ். வீட்டு செலவுலேருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால் மிச்சம் பண்ண முடியுமோ அதுலேருந்து நம்ம மிச்சம் பண்ணணும். இது வந்து உங்களுடைய கரண்ட் பில். ரீசெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் சீசன்னால் கரண்ட் பில்லாம் எல்லார் வீட்லேயும் பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்குது. எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் 6000 ருபீஸ். என் ஃப்ரெண்டெல்லாம் 8000 ரூபாய் வருதுன்றாங்க. ஒரு சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா 10,000, 12,000, 13,000 ரூபாய்னு எல்லாருக்குமே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம கரண்ட் பில்லுக்கே இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா மற்ற செலவு என்னைக்கு பண்ணுறது? அந்த 10,000 ரூபாய் நம்ம வந்து ஒரு கரண்ட் பில்லுக்கு கட்டுறதை நம்மளுக்கு எவ்வளவு யூஸ் ஆகும் அதை நம்ம சேர்த்து வச்சோன்னா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மினிமமான ஒரு அமௌண்ட், உங்களுடைய கரண்ட் பில், உங்கள் வீட்டில் ஏசி இருக்குது எல்லாமேனா அட்லீஸ்ட் மேக்ஸிமம் உங்களால் வந்து ஒரு 3000 ருபீஸ்குள்ளேயாவது உங்களுடைய கரண்ட் பில்லை நீங்கள் கட்டுப்படுத்தணும். எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ குறைச்சிக்கோங்க. எதுலலாம் நம்மளால் வந்து குறைக்க முடியுமோ குறைச்சிக்கோங்க. நான் வந்து தனியாகவே வந்து எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி கேஸ், என் ஹஸ்பண்டெல்லாம் எனக்கு கிண்டலே பண்ணுறாரு. நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கிறோம், நீ என்ன கேஸை உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் வாங்காமையே வச்சுருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் வந்து கேஸை மிச்சம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மிச்சம் பண்ணணும். ஏன்னா கேஸோட விலையும் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1200, 1100க்கு மேலே தான் இருந்தது. இப்போ ஒரு 900 அந்த மாதிரி வந்து கம்மியாயிடுச்சு. ஆனாலும் அதுவும் காசு தானே. நம்ம 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த கேஸ் எங்கே, இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்குற கேஸ் எங்கே? ஸோ நம்மளுக்கு அவ்வளவும் வந்து விலைவாசி எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய க்ராசரி ஐட்டம்ஸ்லையோ, நம்ம காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் எல்லா விலையுமே அதிகமாகிடுச்சு. ஆனால் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த வாரத்துக்கு எனக்கு இந்த காய்கள் தான் தேவை அப்படின்னா ஒரு காயிலே வந்து ஒரு நாளைக்கு தான் யூஸ் பண்ணாமல் அதுலேருந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நான் கத்திரிக்காயே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காயில் ஒரு 2 கத்திரிக்காய் குழம்புக்கு, மிச்சம்லாம் ஒரு பொரியலுக்கு இன்னொரு நாளைக்குன்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அந்த மாதிரி கூட வந்து நம்ம செஞ்சுக்கிடலாம். நல்ல ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும். ஆனால் நீங்கள் போய் கடையில் எவ்வளவு விலை அப்படின்னு பார்த்துட்டு எது வந்து ஹெல்தியான ஐட்டம்ஸ் இருக்குதோ, விலை கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கினீங்கனாலே வந்து நிறைய உங்களால் காசு மிச்சம் படுத்த முடியும். ஒரு வாரத்தில் எப்பயுமே வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கேரட், பீன்ஸ் விலை அதிகமாக இருக்குதா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன இருக்குன்றதை பார்க்கணும். ஒரு பீட்ரூட் வாங்கிக்கோங்க, ஒரு பீர்க்கங்காய் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் சூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம எது வந்து நம்மளுக்கு செலவுகளை குறைக்குமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த செலவுகள் நம்மளுக்கு மிச்சமாகும். அந்த வீட்டு செலவுகள்லேருந்து மிச்சமாகிற காசை நீங்கள் ஒரு உண்டியல்லையோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்லையோ நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியாது, மாதம் கண்டிப்பாக மினிமம் 1000 ரூபாயிலேருந்து உங்களால் வந்து சேமிக்க முடியும். ஸோ லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். இப்போ எப்படி பிளான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
10% நான் கண்டிப்பாக சேர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும். இல்லைனா வந்து 20% நான் சேர்த்து வைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸில் சேவ் பண்ணுறது, இந்த ஆஃபர்ஸ் ரிவார்ட்ஸ்லேருந்து சேவ் பண்ணுறது, சேவிங் சேலஞ்சு, வீக்கெண்ட் சேவிங்ஸ், என்னெல்லாம் நம்ம காசு வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் மார்க்கெட்டில் போடவே கூடாது. அது நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு. நிறைய பேர் வந்து காசு இழக்கிறதுக்கு காரணம் அதுதான். இருக்கிற எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தனித்தனியான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். காசாக நம்மக்கிட்ட வந்து தனியாக இருக்கணும், பேங்க்லன்னு தனியாக இருக்கணும், கோல்டுன்ற ஒரு இதில் வந்து தனியாக இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிரித்து போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே டைமில் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கு தேவையாக இருக்கும்போது டக்குன்னு எடுக்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தை மட்டும்தான் எடுப்போம், மிச்சம் எல்லாமே வந்து நம்மளுடைய சேவிங்ஸில் இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல போட்டிங்கன்னா நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு எல்லாத்தையுமே செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்முடைய சேவிங்ஸ் வந்து 0 ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் தேவையான அளவுக்கு நல்ல ரிசர்ச் பண்ணி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றதுக்கு மட்டும் இதில் சேவிங்ஸ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி அவசியமே கிடையாது. நாள் ஆனாலும் பரவாயில்ல, யோசித்து நல்லா ரிசர்ச் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்கு இது கரெக்டாக இருக்குமா, உங்கள் ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்குமான்னு யோசிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி சேவிங்ஸ் அப்படின்னு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சும்மா வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 200 ரூபாய் சேவ் பண்ணிகிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிறணும். நான் வந்து தங்கத்துக்காக நான் வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறேன்னா, என்னுடைய பசங்களோட ஃப்யூச்சருக்காக நான் சேவ் பண்ணி வைக்க போகிறேன்னா, இல்லைனா என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் சேர்த்து வைக்க போகிறேன்னா, என்னென்னா என்னுடைய ட்ரீம் பிளான் ஏதாவது இருக்கா, எனக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பைக் வாங்கணும், சைக்கிள் வாங்கணுன்ற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் சேவ் பண்ண போகிறேன்னா, இல்லைனா வந்து ஒரு லாங் டேர்ம் சேவிங், ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு ஸ்கூல் ஃபீஸுக்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு தனியாக வந்து சேவிங்ஸ் வந்து பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து இனிமேல் என் சேவிங்ஸ் வந்து 0ல் இருக்குது அப்படின்னு யாருமே வந்து சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பாக நிறையா வந்து சேவிங்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வேலை செய்கிற காலத்தில் சம்பளம் அதிகமாக இருந்தாலும் என்னுடைய சேவிங்ஸ் வந்து 0வாக தான் இருந்தது. ஏன்னா நான் பட்ஜெட் பண்ணலை, சேவிங்ஸ்க்காக எந்த பிளானும் போடலை. நான் வந்து எவ்வளவு செலவு பண்ணுறேன், எவ்வளவு வந்து எதுக்காக போகுது அப்படிங்கிற எந்த ஒரு நோட்டுமே நான் வந்து பண்ணி வைக்கல. அதுதான் நான் பண்ண என்னுடைய லைஃப்பில் பெரிய பெரிய தப்பு. நான் வந்து உங்களுக்கு எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் பண்ண தப்பை நீங்களும் வந்து ரிப்பீட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு காலத்தில் உங்களுக்கு வந்து காசு தேவைப்படும் போது அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும், என்னடா நம்ம இந்த மாதிரி செலவு பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இனிமேல் எல்லாருமே வந்து சேவிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 1000 ரூபாய்னாலும் 1000 ரூபாய் அப்படிங்கிறது காசு தான், யாரும் நம்மளுக்கு சும்மா தூக்கி கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ சேவிங்ஸ் மேலே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மினிமம் 10% கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஹெல்த்தியாக உங்களை பார்த்துக்கோங்க. என்னுடைய சேவிங்ஸ் பிளான் இந்த ஜூன்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். அதை பற்றினா நான் தனியாக வீடியோ போன டைம் போட்டிருந்தேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். எலக்ட்ரிசிட்டி பில்லை எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து தனியாக வீடியோ இருக்குது, அதையும் நான் வந்து லிங்க்கில் வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து கேஸ் எப்படி சேவ் பண்ணுறதையும் வந்து தனியாக நான் வந்து கொடுக்குறேன். பெங்களூரில் இருந்துக்கிட்டு எனக்கு எப்படி 15,000 ரூபாய்க்குள்ளே என்னுடைய வீட்டு செலவுகளை நான் வந்து குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து அந்த வீடியோவையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்துன்னு நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இன்றைக்கி ஒரு காதில் கேட்டுட்டு இன்னொரு காதில் விட்டுட்டு அந்த மாதிரி போகக்கூடாது. ஏன்னா நம்மளால் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு விஷயத்தை கேட்குறோமா, நம்மளுக்கு அது நல்லதுன்னு படுதா கண்டிப்பாக உடனே வந்து செய்ய ஆரம்பிக்கணும். நாளைக்கு நாளானைக்குன்னு கடத்திட்டு போகவே கூடாது. நம்மளுக்கு இன்றைக்கி சேவ் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கே நம்ம வந்து சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடும். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.